சுகுணா, 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 ஏனம்மா அழுகிறாய்? நான் அழுவதற்குத்தானே இந்த காசி நகருக்கு வந்தேன். என்னம்மா அப்படி பேசுகிறாய்? நீ பிறந்து வளர்ந்ததே இந்த காசி நகரம் தானே? நன்றா இருக்கிறது. நான் என்ன இங்கேயா பிறந்தேன், இங்கேயா வளர்ந்தேன்? உமக்கு என்ன பைத்தியமா? அப்படி நீயே என்னை கேட்டால்? சுகுணா, உன் உடம்பிற்கு என்னம்மா? என் உடம்பா? உன் உடம்பை பார்த்துக்கொள். போ, என் அழகை கொண்டு வா. அழகா? யாரம்மா அவன்? இது விளங்காத விடுகதையாக இருக்கிறதே. கதையா இது? அப்படி ஒரு பேருடையவனும் இருக்கிறானா? ஏன் இல்லை? எங்கே அம்மா இருக்கிறான்? எங்கேயா? போ போ, போய் தேடிப்பா. போ. மகாராஜா, என் சுகுணாவை குணப்படுத்த இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? பருவமோகினி போல் தெரிகிறது. அது பற்றிவிட்டால் கடைசி வரை சுற்றிக் கொண்டே இருக்குமா? விடாது என்று சொல்லுகிறார்கள். நன்றாயிருக்கிறது. ஆசை கயிற்றில் ஆடிய பம்பரம் போன்ற மனிதன் உலகப்பற்றி எந்த விருட்சத்தை பிடித்துக் கொண்டு விருட்சம் விடவில்லை என்று சொல்வது போன்று இருக்கிறது. கஷ்டத்திற்கு ஒரு சுகமில்லை, துன்பத்திற்கு ஒரு இன்பமில்லை என்றால் கடவுள் சிருஷ்டியிலும் அர்த்தமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மைதான். அழகு அழகு என்று அரண்மனையில் இல்லாத ஒரு பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறாளே, அதுதான் எனக்கும் புரியவில்லை. எந்த மந்திரவாதிக்கும் கட்டுப்படாத இந்த வியாதியை குணப்படுத்துபவர்களுக்கு தக்க பரிசு வழங்கப்படும் என்று பறைசாற்ற சொன்னார். பரிசு என்ன? என் சுகுணாவையும் இந்த ராஜ்யத்தையும் பரிசாக கொடுக்கிறேன் என்று பறைசாற்ற சொல்லுங்கள். எப்படியோ குழந்தை குணமானால் போதும். உத்தரவு மகாராஜா. இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், ராஜாதி ராஜ ராஜமார்த்தா ராஜ கம்பீர ஸ்ரீ 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 காசிராஜருடைய ஒரே மகள் இளவரசி சுகுணாதேவியாருக்கு திடீரென்று சித்தப்பிரமை ஏற்பட்டு விட்டது. பிரம்மையை தீர்த்து மகளை பழைய நிலைக்கு கொண்டு வருபவர்களுக்கு இளவரசியை மனம் செய்வித்து இந்த ராஜ்யத்தையும் பரிசாக அளிப்பார்கள். இது ராஜாங்க அறிவிப்பு. பாஷ தெரியாத ஆளுகிட்ட படுற பாட்டை விட പാഷാണത്തെ തിന്നിട്ട് സാകലാമയ്യ. അതൊക്കെ മതി. ഞാൻ പറഞ്ഞാലേ അയ്യപ്പൻ ആടും, ഭഗവതി പാടും, സാത്താൻ ചാടും, നാങ്ക ഓടും. ഏൻ അപ്പടിത്താനേ? ചുമ്മാ കടയാ. ഈ മാന്ത്രികൻ മാധവെന്ന് പറഞ്ഞാലേ മരിച്ചവൻ ജീവിക്കില്ല, ചതിച്ചവൻ വൃദ്ധിയാവില്ല. കേട്ടോ? കേട്ടയാവത് മൂലമാവത്. ചുമ്മാ ഇരിക്ക മാട്ടേ നീ. மகாளி மகமாய் கொடுசூரி ஓங்காரி ஐயாமாரே வணக்கம். എന്താ വണക്കം എന്ന് പറയുന്നത്? ഇയാളെ ആരാണ്? மாரி பக்தன் பூசாரி. சாரி. அடடே, என்ன பூசாரியாரே, ஏது இப்படி அம்மன் கோயிலை விட்டுட்டு அரண்மனைக்கு வந்துட்டீங்களே? தமுக்கு போட்டாங்க, கேட்டேன். தகுந்த பரிகாரம் பண்ணிட்டு போறான்னு வந்திருக்கிறேன். அஷ்டமா சித்தி பெற்று என் இஷ்ட தேவதையின் அருளினாலே அரசகுமாரியினுடைய கஷ்டத்தை விளக்க முடியும். இந்த இயாளு இஷ்டம் நஷ்டம் கஷ்டம் என்று പറയുന്നത് கஷ்டமா சொன்னாலும் உனக்கு புரியாதீங்க. நீ வேற நாங்க வேற. மகாராஜா, இவர் காளி கோயில் பூசாரியாம். தண்டம் மகாராஜா. அண்ட சராசரங்களும் கண்டால் நடுங்கும் மண்டையோட்டு மாலை அணிந்த மகாகாளியின் பக்தன் நான். கண்டவர் மெச்சும் காளியப்ப பூசாரி. என் பேரை கேட்டால் உடுக்கை ஒதுங்கும், பம்பை பதுங்கும், தப்பட்டை தவிடுபடியா. அப்படியா? நடுஜாம ஆகி போச்சு. நான் சுடுகாட்டுல உட்கார்ந்து. ஆமா,
எவனாவது விளைச்சு போன போனோம்னு நினைச்சு என்ன உதச்சு புதைச்சுட்டானா? ஆம்பா ரம்பா 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 எழுதிக்கிட்டு இருக்கியே யாருன்னு என்னதானே சரிதான் கொண்டாட்டி சாக கொடுத்த பைத்தியக்காரவே போல் ஒண்ணுதானே ஏன்னு இந்த சமாதி கட்டி எழுதிக்கிட்டு இருக்க ஆளு வெளியே போகும்போதெல்லாம் புதுசு புதுசா ஒருத்தனா கூட்டு வர்றான். அவன் கொடுத்த பிரசாதமே அரை வயிற்றுக்கு போறல. நிறுத்துற, உனக்கு அரை வயிறு எங்களுக்கு அரை வயிறாடா. அரை வயிற்று ஜோசத்தினுட்டு தான் இப்படி அழைச்சு போயிருக்கியா? அண்ணே நீ இருண்ணே, பூசை முடியிருக்கான், நான் உனக்கு பிரசாதம் வாங்கிட்டு வரேன். இருந்தாரு படிக்கையோட வந்துட்டாரு. கொண்டு வந்தாயா அப்பனே? ஓ அப்பனே, என்ன இது? இது கிடைச்சது அபூர்வமா போச்சு. போனா எரிஞ்சு சாம்பலா போற வரைக்கும் ஒரு சாமியார் பையன் அந்த இடத்தை விட்டே நகர்லையே. சரியா போனே. அம்பிகையின் அருள் முகத்தை பார். அன்பரே, எப்படி உள்ளே வந்தான்? இவர் இருக்கிறார கருணை, இவர் தான் கூட்டிட்டு வந்தார். இவனை பிடித்து வெளியே அன்பரே, அப்பா, அன்பரே, பிடித்து வெளியே தள்ளுங்கள். அன்பரே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அம்பா, இப்ப நாம் எங்க இருக்கிறோம்? இவர்கள்லாம் யார்? அழகு, அம்மா, அழகு, அம்மா, அம்மா, ராஜா, அம்மா, இத்தனை நாளா எங்களெல்லாம் விட்டு எங்கடா போயிருந்தப்பா? நான் எங்கும் போவதில்லை அம்மா. அம்மா, நான் அடிக்கடி தேவலோகம் போய் வருவதாக சொன்ன போதெல்லாம் கேலி செய்தீர்கள். அந்த ரம்பா இவன் தான். மன்னித்து விடுங்க.
இனி நான் உங்கள் மனைவி அல்ல. ரம்பா, என்னை ஏமாற்றி விட்டாயா? தேடமையின் காரணத்தால் பாதை தவறி வந்துவிட்ட தேவலோக பெண் நான். அழகு செருக்கால் சாபத்துக்கு இலக்காகி அவஸ்தைப்பட்ட அமர ஜென்மம் நான். உண்மை காதலித்தேன். அது விதியின் விளையாட்டு, நாரதர் செய்த விளையாட்டு. ஆச்சரியமா இருக்கிறது. என்னடா இது? தேவர்கள் விளையாட்டுக்கு நாங்கள் தான் கிடைத்தோமா? தவறு. உண்மை காதலித்தது மாயை, உம்மோடு வாழ்ந்ததும் மாயை. அப்படியானால் நீ? நானும் மாயை. ரம்பா, வருந்தாதீர்கள். உங்களுக்கு உகந்த மனைவியா இருப்பாள் இந்த காசி நகரத்து மன்னரின் மகள், உங்கள் கனவு ராணி. இவள்தான் உங்கள் மனைவி.